இன்னைக்கு ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ் என்னன்னு கேட்டால், சென்னை கமிஷனர் சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் அவர்கள் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர வச்சிருக்காங்க. அவர்கிட்ட ஒரு சென்னையோட ஒரு பொதுமகன் போட்ட வழக்கின் காரணமாக அவரை கோர்ட்டுக்கு வர வச்சு என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு அந்த நீதிபதி கேட்டிருக்காங்க. இல்லை, நேரடியாக கமிஷனர் மேலே வழக்கு போடலை. இந்த வழக்கு எப்போனா போன வருஷம் நவம்பரில் நாங்கள் நொலம்பூரில் இருக்கிற ஸ்டேஷனில் கொடுக்கப்பட்ட வழக்கு. இது ஒரு ஜாதி சார்ந்த ஒரு ஒரு அட்ராசிட்டிஸ் என் மேலே நிகழ்த்தப்பட்டதுனால நான் இந்த வழக்கு அங்கே இருக்கிற நொலம்பூர் ஸ்டேஷனில் கொடுக்குறேன். அங்கே முறையான விசாரணை இல்லை, பொதுவாக எடுத்துக்கவே இல்லை. எவிடன்சஸ் எல்லாமே கொடுத்தும் எடுத்துக்கவே இல்லை. அதன் பிறகு நான் தேசிய தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையத்தில் முறையீடு பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த விசாரணையை விசாரித்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற ரிட் மேண்டமஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறோம். அதில் தான் இப்போ இந்த ஜூன் மாதம் இந்த லிஸ்ட்டில் வந்திருந்தது. இந்த வழக்கில் இப்போ இன்றைக்கி ஏன் கமிஷனர் வந்தார்னா, அது தண்டபாணி எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த வேலைக்கு ஜீர்ணம் பண்ணியாச்சு. இவர் இதுக்கு மேலே தண்டபாணியை பிடிச்சி கொண்டு இவர் சொல்கிற கேஸ் எல்லாம் போட்டு இதுக்குள்ளே ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது. ரொம்ப பெரிய பேசின்னு சுத்திட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா அங்கே போய் பெரும்பாலும் எந்த தீர்வுகளும் வராது. காரணம் என்னன்னா, முதல்ல ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டி இருக்குல்லங்க, அதுக்கு பவர் இருக்கா? அதுதான், அவங்களுக்கு அந்த பவரே இல்லை. அவங்களுக்கு இல்லாத பவர்ல போய் நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்களால எதுவும் பண்ண முடியாது. பொதுவாக இப்போ அசோசியேஷனில் என்னென்ன பிரச்சனைகள் வருது சார்? பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கிற ஃப்ளாட்டுக்கு மாத வாடகை ஒரு 25,000க்கு போகிற அளவுக்கு இருக்குதுன்னா, அங்கே அதோட ஒரு 10% தான் நீங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுக்குற மாதிரி வரணும். அது 25,000 நீங்கள் வாடகை வாங்கிட்டீங்கன்னா 2,500லேருந்து 3,000க்குள்ள மட்டும் நீங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நிர்வாகம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு கீழே தான் பெரும்பாலும் அதுக்கு கீழே தான் வரும். ஆனால் எப்போ 25,000 வாடகை வரக்கூடிய இடங்களில் 5,000 வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக முறைகேடு நடக்கும். யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ் என்னன்னு கேட்டால், சென்னை கமிஷனர் சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் அவர்கள் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர வச்சிருக்காங்க. அவர்கிட்ட ஒரு சென்னையோட ஒரு பொதுமகன் போட்ட வழக்கின் காரணமாக அவரை கோர்ட்டுக்கு வர வச்சு என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு அந்த நீதிபதி கேட்டிருக்காங்க. அந்த சென்னை கமிஷனரை வர வச்ச வானமாமலை அப்படிங்கிற அந்த பொதுமகன் நம்ம இடத்துல வந்திருக்காரு. வணக்கம் வானமாமலை. வணக்கம் ஐயா. இப்போது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன். அது எதுக்காக கமிஷனர் மேலே வழக்கு போட்டீங்க, கமிஷனர் எதுக்கு வந்திருந்தார், என்ன நடந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ரீஃபாக எங்களுக்கு சொல்லுங்களேன். இல்லை, நேரடியாக கமிஷனர் மேலே வழக்கு போடலை. இந்த வழக்கு எப்போனா போன வருஷம் நவம்பரில் நாங்கள் நொலம்பூரில் இருக்கிற ஸ்டேஷனில் கொடுக்கப்பட்ட வழக்கு. இது ஒரு ஜாதி சார்ந்த ஒரு ஒரு அட்ராசிட்டிஸ் என் மேலே நிகழ்த்தப்பட்டதுனால நான் இந்த வழக்கு அங்கே இருக்கிற நொலம்பூர் ஸ்டேஷனில் கொடுக்குறேன். அங்கே முறையான விசாரணை இல்லை, பொதுவாக எடுத்துக்கவே இல்லை. எவிடன்சஸ் எல்லாமே கொடுத்தும் எடுத்துக்கவே இல்லை. அதன் பிறகு நான் தேசிய தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையத்தில் முறையீடு பண்ணுறேன். அவர்களோட நடைமுறை எப்படின்னா, அவங்க இந்த மாதிரி புகார் வந்த உடனே ஏடிஆர் கேட்பாங்க. சம்மந்தப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷனோட ஹையர் ஆஃபீஸருக்கு ஏடிஆர் கேட்பாங்க, ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் கேட்பாங்க. அவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க, டிசம்பர் மாதம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே ஆணையர் அலுவலகத்திலேருந்து எந்த ஹெல்ப்லேயும் அங்கே போன மாதிரி இல்லை. திரும்ப அடுத்தடுத்து நான் ஃபாலோஅப் செய்கிறோம். அதுக்கப்புறமும் இப்போ திரும்ப அடுத்த நோட்டீஸும் கொடுக்குறாங்க, அப்பவும் ரிப்ளை இல்லை. இதற்கிடையில் நான் கோர்ட்லையுமே ரெட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த விசாரணையை விசாரித்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற ரிட் மேண்டமஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறோம். அதில் தான் இப்போ இந்த ஜூன் மாதம் இந்த லிஸ்ட்டில் வந்திருந்தது. இந்த வழக்கில் இப்போ இன்றைக்கி ஏன் கமிஷனர் வந்தார்னா, அதுக்கு முழுக்க காரணம் மாண்புமிகு நீதியரசர் திரு வேல்முருகன் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா இது ஒரு ஒரு வழக்காக பார்க்காம இது போல இன்னும் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு திங்கிங்கோட அவர் எல்லா வழக்குகளுக்குமே ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அவர் போன 6ஆம் தேதி நடந்த ஹியரிங்கில் அவர் ஆணையாளர் நேரத்தில் வரணும்,
ஏன்னா அவருக்கு பார்த்த முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன் 6 மாசத்துக்கு மேலேயுமே கூட விசாரிக்க கூட இல்லை நீங்க. அதுதான் அவரோட பார்வையில் பட்ட பெரிய விஷயம். அதுதான், ஒரு புகார் கொடுக்கப்பட்டது, 6 மாசமா நீங்க தொட கூட இல்லை, விசாரிக்க கூடவே இல்லை அப்படிங்கும்போது அது பெரிய ஒரு நீதி மறுப்பாக அவர் பார்த்துருக்காரு. அதனால நீங்கள் நேரில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் டைரக்ட் அப்பியரன்ஸ் ஆர்டரே போட்டார். அந்த ஆர்டரின் பேரில் தான் இன்னைக்கு அவங்க அப்பியர் ஆகியிருந்தார். ஓகே, இன்னைக்கு வந்து அருண் அவர்கள் நேரடியாக வந்திருந்தாங்க. அந்த நீதிமன்றத்தில் நடந்தது என்ன, நீங்கள் வந்து புகார் அளிச்சிருக்கீங்க, அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்கலைங்கிற இதுதான் போட்டீங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஹைகோர்ட்டில் போய் இந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, அது கொஞ்சம் வேகப்படுத்தணும்னு சொல்கிறீங்க. அந்த இதுக்காக அடிப்படையில் வந்திருக்காரு. இன்றைக்கி நீதிமன்றத்திற்கு வந்த அருண் கமிஷனர் அவர்கள் என்ன சொன்னாங்க? இல்லை, எனக்கு நேரடியாக தெரியாது, வழக்கறிஞர்கள் மூலமாக தான் தெரியும். அது இன்னைக்கு இந்த மாதிரி என்னுடைய வழக்கு சம்பந்தமாகவும் கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுக்கு சில பதில்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி ஆணையத்திலேருந்து வந்த நோட்டீஸ் எதுவுமே எங்களுக்கு வந்து வரவே இல்லை அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க. அது எப்படி வராமல் போகும்? இல்லை, அவங்க ஆணையத்திலிருந்து, அதாவது கமிஷனருக்கு கண்ணில் பட்டிருக்காது அப்படிதானுங்க. மற்றபடி யார் அந்த டெப்டி கமிஷனர் அல்லது அந்த இதுக்கு போயிருக்கும்ல? ஆமா, ஆணையத்திலிருந்து ஆணையாளருக்கு அனுப்ப வேண்டியதுதான் அவங்களுடைய வேலை. அதோட ஒரு காப்பி எனக்கும் வந்துடும். ஓகே, என்னுடைய அட்ரஸ்க்கும் வந்துடும். இருக்கா? இருக்குது. ஸோ எந்த தேதியில் அனுப்பப்பட்டதோ அந்த தேதியில் அதோட காப்பி எனக்கும் வந்துடும். ஆணையாளர் அலுவலகத்துக்கும் போயிடும். அது 2 முறையும் போயிருச்சு. இல்லை, என் கவனத்துக்கு வரல அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கடுத்து இப்போ இதே மாதிரி இன்னும் எவ்வளவு வழக்குகள் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு பொது பார்வையுமே மாண்புமிகு நீதியரசர் கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் தான் இப்போ போன ஜூன்ல இருந்து ஜூன் வரைக்கும் எவ்வளோ கேசஸ் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறதுமே சொல்ல சொன்னார். அதுக்கு வந்து ஒரு டைம்லைன் கொடுத்துருக்கிறாரு. அதுபோக இனி இது போன்ற வழக்குகள் யாராவது காவல் நிலையத்துக்கு வரும்போது எவ்வளோ சீக்கிரம் இல்லை எந்த முறையில் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார், அறிவுறுத்தியிருக்காரு. அப்போ பொதுவாக ஒரு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயமாக இது பார்க்கப்பட்டிருக்குது நீதிமன்றத்தால். அதற்காக வந்து கமிஷனரே வர சொல்லி அவர்கிட்ட இது பண்ணோம்னா இப்போ வந்து எல்லா கமிஷனர், அதாவது தமிழ்நாடு உள்ள இருக்கிற அத்தனை பேரும் இதற்கு கொஞ்சம் வேகப்படுத்துவாங்க. அவர் வந்து இப்போ நேரடியாக ஒரு லெட்டர் வருது, கமிஷனர்லேருந்து வருது. அந்த கமிஷனர் இவங்களுக்கு தான் ஒரு அட்ரஸ் பண்ணுறதே வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, இது வரைக்கும் இந்த உங்களோட கேஸை வச்சு பார்க்கும் பொழுது அந்த அட்ரஸ் பண்ணாலும் இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட கொடுத்துட்டு அது என்னன்னு பார்த்துட்டு அப்படி அதாவது கமிஷனோட பார்வைக்கும் கூட போகாமல் இருக்கும். அவங்க வாய்ப்பு இருக்கு. அல்லது என்ன பண்ணுவாங்கன்னா, கமிஷனோட பார்வையில் ஒரு 100 ஃபைலோட இந்த ஃபைலையும் ஒன்று சேர்த்து அனுப்பிச்சு அப்படி கையெழுத்து வாங்கி அது ஒன்றும் இல்லை, அல்லது எங்களுக்கு கண்ணில் படலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்ததுன்னா இது வந்து அது கமிஷனருக்கு தான் அசிங்கம். ஏன்னா அவர் கையெழுத்து போட்டிருக்காருல்ல. அதனால வந்து அது 100 ஃபைலாக இருந்தாலும் 1000 ஃபைலாக இருந்தாலும் அவர் போடலை அப்படிங்கிறது வந்து போட்ட கையெழுத்தை அவர் ஏதோ ஒரு வகையில் போட்டிருப்பார், அவரோட பார்வைக்கு வந்திருக்கும். அது பார்வைக்கு வந்தும் கூட தெரியல எனக்கு வரல அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அந்த காரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்து இப்போ கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து கேட்பாங்கல்ல, அங்கேருந்து கேட்பாங்கல்ல அனுப்பினவங்க ஏன் இது பார்வைக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பார்வைக்கு வரலைங்கிறாரு, ஆனால் பார்வைக்கு வராமல் போயிருக்காது அப்படிங்கிறதா ஒரு எண்ணமாக இருக்குது. இது வந்து இன்னி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அத்தனை போலீஸ் கமிஷனருக்கும் ஒரு சின்ன ஒரு இதுதான் ஒரு சின்ன கொட்டு ஒன்று வச்சிருக்குது அப்படின்னு மாதிரியாக தான் எடுத்துக்க முடியும். ஆமா, இது முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு இனிமேல் வந்து எல்லா இதுலையும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது சரியா வந்திருக்குது. இது சரி. இப்போ போலீஸ் கமிஷனர் போற அளவுக்கு வந்து என்ன பிரச்சனைக்காக நீங்க ஆரம்பத்துல போனீங்க? ஏதோ உங்க குடும்ப பிரச்சனை, அதாவது உங்க வீடு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அந்த வீட்டு பிரச்சனை என்னது, எங்க இருக்கிறீங்க, என்னங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இல்லை, இது வந்து என்னுடைய தனிப்பட்ட வீடு சம்மந்தப்பட்டது இல்லை. நான் இருக்கிற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு 97 வீடுகள் இருக்குது. அங்கே சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் நாங்கள் 2ஆம் வாங்கிட்டு போயிருக்கிறோம். ஆமாம், அடுக்குமாடி குடியிருப்புனாலே அசோசியேஷன் பிரச்சனை வருங்க. ஆமாம், அதே அசோசியேஷன் அதே தானா? ஓ, அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அங்கே ரொம்ப நீண்ட காலமாக ரொம்ப பெரிய முறைகேடு நடந்துட்டு இருக்கிறதுன்றதுலாம் தெரிய வந்துச்சு. எந்த ஒரு பொதுவா அசோசியேஷன் பிரசிடென்ட் செக்ரட்டரினாலே அவங்க வந்து ஒரு பெரிய கிரீடம் வச்சுக்கிட்டு அவங்க ராஜானார குறுநில மன்னர் மாதிரி இருப்பாங்களே.
அந்த காம்பவுண்டுக்குள்ள நான் தான் சிஎம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துருது. ஆமா, அந்த நினைப்பு. பல சட்டங்கள் போடுவாங்க. ஆமா, அவங்க வாய் வழி என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் சட்டம். ஆமா, 4 பேருக்கு மேல வந்து தங்கக்கூடாது, 2 பேருக்கு மேல தங்கக்கூடாது. அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் கட்டலினா உணவு பொருட்கள் வந்து அனுப்ப மாட்டோம், அது நிறுத்திடுவாங்க. புது ஆட்கள் வந்தா விட மாட்டோம், 8 மணிக்கு மேல வரக்கூடாது. இத்தனை கண்டிஷன் இருக்குமே, ஒரே தமாசா இருக்குமே, ஒரே ஜாலியா இருந்திருக்கு. அப்ப நீங்களும் எதிர்த்து போராட ஆளுங்களா? இல்ல, இது வந்து ஒரு பெரிய சாபக்கேடு. ஏன்னா சென்னை போன்ற நகரங்கள்ல எல்லா நகரங்களும் இருக்கு. இங்க வந்து பெரும்பாலும் நடுத்தர மக்கள் தான் இந்த இடத்துக்குள்ள வருவாங்க. அவங்களுக்கு தான் இந்த பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது அவங்க எல்லாமே பொதுவா மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்களா தான் இருப்பாங்க. மாத சம்பளம் வாங்குறவங்க பொதுவா வந்து வெளியூர்ல இருந்து அதிகமா சென்னையில வந்து குடியிருக்கணும்னு சொல்லி வந்து இருக்கிறவங்க இருப்பாங்க. சரி, இங்க எதுக்கு வம்பு வளர்த்தணும்னு சொல்லி அவங்க பெருசா நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம், தப்பு செய்யறாங்கன்னு தெரியும். எக்ஸ்ட்ரா 5000 கேட்கிற இடத்துல 7000 கேட்கறாங்கன்னு தெரியும், தப்புன்னு தெரியும். ஆனாலும் கேட்டா நம்ம கேட்டா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்மளை தட்டிடுவாங்களோ, நமக்கு அதை பிரச்சனை வந்துருமா, இந்த பயத்தினாலேயே அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு போற மனநிலை குடியிருப்பு வாசிகள் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த நிலைமைக்கு வந்துடுறாங்க. அதை தாண்டி சில பேர் வந்து இல்ல இந்த இடம் வந்து சரி பண்ணப்படணும், ஏன்னா இங்க ஏன் சொத்து இருக்குது. பொதுவா ஒரு 1/2 கோடி ரூபாய் கொடுத்தால்தான் சென்னையில இல்ல இந்த மாதிரி ஒரு அடுக்குமாடி கோடி ரூபாய் வாங்க முடியாது. நான் ஒரு 1/2 கோடியில இருந்து 1 கோடி 1.5 கோடி நான் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிற இடத்துல நீங்க வாங்கின சொத்து உங்க வீடு வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள இருக்குது. அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிறவங்க ஒரு சின்ன இது வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு இதா தான் அந்த அசோசியேஷன் இருக்கணும். ஆனா இவங்க வந்து ஒரு குடிநில மன்னர்கள் மாதிரி அங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்கிறது உங்களோட இதா இருக்கு. இது வந்து பொதுவாக தமிழ்நாடு இல்லை, நீங்க பொதுவா இங்க சென்னையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த அசோசியேஷனுங்கிறது சொசைட்டி ஆக்ட் கீழே வந்துருது, அங்க பதிவு பண்ணணும், அப்புறம் வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து எலெக்ஷன் மாதிரி வைக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்களா? இது என்ன மாதிரி போயிட்டு இருக்குது? உங்க அசோசியேஷனை பத்தி சொல்லுங்களேன், என்ன நடந்தது? நான் இருக்கிற இடத்துல வந்து அங்க 2010 பதிவு பண்ணனதோட சரி, நான் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் விசாரிக்கும் போது பதிவு பண்ணனதோட சரி, அதுக்கப்புறம் எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லை, எந்த ஒரு நிதி தாக்கல் சம்பந்தப்பட்டது எதுவுமே நடைபெற இல்லை. அது இல்லைன்னா டிஃபங்க்ஷன் பண்ணிடுவாங்க. டிஃபங்க் ஆயிருச்சு. 10 வருஷத்துக்கு முன்னே அது டிஃபங்க் சொசைட்டியா மாறிடுச்சு. ஆமா, ஏன்னா முறையா அந்த மாதிரி கணக்கு தாக்கல் செய்யலன்னா அது ஆட்டோமேட்டிக்கா டிஃபங்க் ஆயிரும். இது நான் இருக்கிற இடத்துல இருக்கிறது. அங்க பிளஸ் வந்து எந்த ஒரு ரெக்கார்ட்ஸ் எதுவுமே கிடையாது, அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே ஒரு பேப்பர் கூட எதுவுமே கிடையாது. மற்ற இடத்துலையுமே பொதுவாக வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, வெளியில் போனால் ரிசர்வ் சொசைட்டிக்கு போங்கன்னு முதல்ல சொல்லிட்டுறாங்கன்னு. நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு ரிசர்வ் சொசைட்டிக்கு போனீங்கன்னா உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படவே படாது. தண்டபாணி எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த வேலைக்கு ஜீர்ணம் பண்ணியாச்சு. இவர் இதுக்கு மேலே தண்டபாணியை பிடிச்சி கொண்டு வந்து இவர் சொல்கிற கேஸ் எல்லாம் போட்டு ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது. ரொம்ப பெரிய பேசின்னு சுத்திட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா அங்க போய் பெரும்பாலும் எந்த தீர்வுகளும் வராது. காரணம் என்னன்னா, முதல்ல வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டி இருக்குல்லங்க, அதுக்கு பவர் இருக்கா? அதுதான், அவங்களுக்கு அந்த பவரே இல்லை. அவங்களுக்கு இல்லாத பவர்ல போய் நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்க வந்து உங்க சொசைட்டில வந்து இந்த தேர்தல் முறைகேடு இருக்குது, முறையா வந்து தேர்ந்தெடுக்கப்படலை, இந்த மாதிரி விஷயங்களை சொன்னால் மட்டும்தான் அவர்களால் தீர்க்க முடியும். ஏன்னா இந்த கணக்கை மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க. நிதி முறைகேடு இருக்குது அப்படின்னா அதை அவர்களால பராமரிக்க முடியாது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஒரு அபார்ட்மெண்ட்னா பராமரிப்பே இருக்குது, மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒரு உருப்படியா இல்லைனாலும் கூட இதெல்லாம் கேட்க முடியாதுல்ல, தட்டி கேட்க முடியாதுல்ல ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டில. இல்ல சரியா செக்யூரிட்டி இல்லை, இல்லை சரியா தண்ணி வரல, இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க உங்களுக்குள்ள இருந்து சரி பண்ணிக்க முடியும். இதை தாண்டி ஒரு நிதி முறைகேடு அப்படிங்கிறது வரும்போது, ஒரு கையாடல் நிதி முறைகேடு அப்படிங்க வரும்போது அது கண்டிப்பா வந்து கிரைம்ல தான் வரும், ஃபினான்ஷியல் கிரைமில் தான் வரும். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போய் ஆகணும். அது ஆனால் இங்கே நிறைய இடங்கள்ல இது வந்து தப்பாக திசை திருப்பப்படுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவங்க வேலை பொருளுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் ரிசர்வ் சொசைட்டிக்கு போயிருங்கன்னு சொல்லிடுவாங்க. அது இவர்களுக்கு அதை விசாரிக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. அது ஏன்னா உங்களுடைய நிதி முறைகேடுன்னு வந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நிறுவனமோ இல்லை ஏதாவது ஒரு சார்ந்து தான் இருக்கும். அவங்க யாரையும் இவங்க கூட்டு கேட்கக்கூடிய எந்த பவரும் இவங்களுக்கு கொடுக்கப்படலை. அது இதை தாண்டி இல்லை உங்க வந்து
தண்ணி சரியா வர்றதில்ல, இல்லை பவர் சரியா கொடுக்கப்படுறதில்ல, இதை வந்து நீங்க உங்களுக்குள்ள தீர்த்துக்கணும். அதை இல்லை அங்கே செக்யூரிட்டிகள் சரியா வேலை செய்யலைன்னா இதை வந்து நீங்க உங்களுக்குள்ள இருந்து நீங்க அட்ரஸ் பண்ணணும். இந்த நீங்க வந்து உள்ளுக்குள்ள நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவீங்க, அதை சரி அவர்கள் சரியாக கேட்கலன்னா அதை வேணா நீங்கள் கொண்டு போகலாம். அட்லீஸ்ட் ஒரு 1/3 நீங்க ஒரு கையெழுத்து வாங்கிட்டு, இல்லை இங்கே செக்யூரிட்டி சரியா வைக்கிறது இல்லை, இல்லை தண்ணீர் சரியா வர்றதில்லை, இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு. ஆனால் எப்போ நிதி முறைகேடு சார்ந்த எந்த விஷயங்கள் இருக்கோ நீங்க இந்த போக வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன் தான். கண்டிப்பா. ஓகே ஓகே. அவர்கள் உங்களை இங்க தள்ளிவிடு ரிஜிஸ்டர் சொசைட்டிக்கு நீங்க போங்க தள்ளி விடுறதுனால தான் இங்க அந்த பிரச்சனைகள் நான் சொல்றேன். இப்போ வந்து தண்ணி வரல, இந்த சில சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எப்படி நீங்க ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிக்கு போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க எப்படி எடுத்துக்க, என்ன பவர் இருக்கு அவங்களுக்கு எடுக்கிறாங்க? நீங்க தண்ணி வரலன்னு நாங்க போய் சொல்ல முடியாது. ஆனால் நீங்க இப்போ ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல நீங்க ஒரு 30-35 பேர் நீங்க வந்து கையெழுத்து போட்டு இங்க வந்து பராமரிப்பு பணிகள் முறையாக நடைபெறல அப்படிங்கிற முறையில நீங்க அங்க போய் முறையீடு செய்யலாம். முறையீடு செஞ்சா அவங்க என்ன பவர் இருக்குன்னு கேட்கறேன். அதற்கும் அவங்களுக்கும் பெரிய பவர் கிடையாது. அதனால அவர்கள் கேட்கலாம், விசாரிக்கலாம். ஆனால் ஒரு ஸ்பெஷல் பவர் என்னன்னா, இங்க ஓரளவுக்கு நீங்க பெரும்பான்மையானவர்கள் முடிவு செஞ்சு இல்ல இந்த நிர்வாகம் கண்டிப்பா கூடவே கூடாது அப்படிங்கும் போது நீங்க முறைய வழக்கு தாக்கல் செஞ்சீங்கன்னா அரசாங்கத்தை எடுத்து நடத்துற மாதிரியான ஒரு விஷயத்த செய்ய முடியும் அவர்களால். அதுக்கும் வழக்கு போகணும். ஆமா, அதுக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம். நீங்க வழக்கு போகும்போது அப்போ இந்த ரிசர்ச் சொசைட்டியில் நீங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் அங்க தேவைப்படும். பொதுவா இப்போ வந்து அசோசியேஷன்ல என்னென்ன பிரச்சனைகள் வருது சார்? பொதுவா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நீங்க இருக்கிற பிளாட்டுக்கு வந்து மாத வாடகை ஒரு 25,000க்கு போற அளவுக்கு இருக்குதுன்னா அங்க அதோட ஒரு 10% தான் நீங்க மெயின்டெனன்ஸ் கொடுக்குற மாதிரி வரணும். அது 25,000 நீங்க வாடகை வாங்கிட்டீங்கன்னா 2,500 3,000க்குள்ள மட்டும் நீங்க மெயின்டெனன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நிர்வாகம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு கீழே தான் பெரும்பாலும் அதுக்கு கீழே தான் வரும். ஆனா எப்போ வந்து 25,000 வாடகை வரக்கூடிய இடங்கள்ல வந்து 5,000 வாங்குறாங்கன்னா கண்டிப்பா அங்க முறைகேடு நடக்கும். ஏன்னா உங்க வாடகையோட 20% நீங்க வந்து மெயின்டெனன்ஸ்ல கொடுக்குறீங்க. எக்ஸப்ஷனலா அங்க ரொம்ப அதிகப்படியான வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது, ரொம்ப லக்ஸரி லைஃப் இருக்கு, அந்த மாதிரி நிலைமையில மட்டும்தான் 5,000 கொஞ்சம் வரலாம். மற்றபடி எல்லாம் ஒரு சராசரியான ஒரு பராமரிப்பு தான் அங்க இருந்துட்டு இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க 25,000 வாடகை கொடுக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியில வந்து 5,000 வாங்கினாங்கன்னா கண்டிப்பா அங்க முறைகேடு நடக்கும். முறைகேடுன்னா எப்படி சொல்றீங்க? என்ன முறைகேடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஒவ்வொன்றுத்துக்கும் அவுட் சைடு ஏஜென்சி வச்சுருப்பாங்க. செக்யூரிட்டிக்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு, கிளீனிங் ஒர்க்குக்கு, இதெல்லாம். இது அத்தனையுமே வந்து இயல்பாகக்கூடிய செலவை தாண்டி அதிகப்படியான செலவாக ஆகிறதா ஒரு கணக்கு காட்டப்படும். அது கணக்கு காமிக்கிறது. ஆமாம், இவர்கள் வந்து அந்த வெளி ஏஜென்சி கூட இங்கே இருக்கிற ஆஃபீஸ் பேரர்ஸ் வந்துட்டு கொலாடி ஆயிடுவாங்க. ஸோ அவங்க அந்த வெளியே இந்த ஏஜென்ட் வைக்கிறது அமைக்கிறது எல்லாம் அவங்க தானே, எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. பொது எல்லாத்துக்கும் தெரியாது. இவங்க உள்ள இருக்கிற ரெசிடென்ட்டுக்கு அந்த பவர் கிடையாது. அங்க இருக்கிற செக்ரட்டரியோ அந்த கமிட்டி தான் முடிவு பண்ணும். அந்த கமிட்டியை பார்த்து முடிவு பண்ணி இப்போ 1 லட்ச ரூபா மாச செலவாகக்கூடிய இடத்துல வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா வாங்கக்கூடிய ஏஜென்சி கிட்ட கூட அவங்க வந்து கொலாடி ஆகிக்கலாம். அவங்க அது மூலமா பணம் பார்க்கலாம். அது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய நடக்கும். ஆனால் மெயின்டெனன்ஸு சரி இல்லைனாலும் நம்மளுக்குள்ள தீர்த்துக்கணும் அப்படிங்கிற இதோட தான் போற மாதிரி இருக்கு இல்லைங்க? இல்லை, இதுக்கு இன்னும் சரியான ஒரு சட்டங்கள் இன்னும் வந்தால்தான் இதுக்கு தீர்வு வரும். அது இல்லை, இப்போ ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ் ஆக்ட் இருக்கு தமிழ்நாட்டில். இப்போ ரெராலாம் இருக்குல்ல, ரெராலாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதா? இல்லை, ரெரால வந்து ஹேண்ட் ஓவர் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்துட்டு அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதுக்கு பின்னாடி கிடையாது. ஆமாம், அவங்க நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, கட்டுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுக்குறதுலேருந்து ஆரம்பித்து பில்டிங்கை முழுசாக கட்டி முடிச்சு உங்ககிட்ட ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்கன்ற வரைக்கும் தான் அதோட ரோல். ஆமாம், அவங்க ஹேண்ட் ஓவர் உங்ககிட்ட பண்ணும்போதே நீங்கள் ஒரு அசோசியேஷன் ஆரம்பிங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்ககிட்ட தான் அந்த பணத்தையே அந்த பில்டர்ஸ் வந்து அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கப்பட்ட பணத்தை கார்பஸ் ஃபண்டாக உங்ககிட்ட கொடுக்குறது எல்லாமே தான். அந்த மூமெண்ட்லேருந்து பில்டருக்கும் சம்மந்தம் இல்லை, ரெராக்கும் எதுக்குமே சம்மந்தம் இல்லை. உங்களுடைய அசோசியேஷனுக்குள்ளே தான் எல்லாமே வந்துடுது. நீங்கள் சொல்கிற இந்த பாதிப்புகள் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் குடியிருந்து வந்ததுக்கு அப்புறம் அசோசியேஷன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், விஷயங்கள் அது. ஆமாம் ஆமாம். ஓகே, அதாவது நிறைய தெளிவுகள் கிடச்சிது. இப்போ நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் பெரும்பாலான இந்த
அசோசியேஷன், அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், அதில் இருக்கிற அசோசியேஷனோட நிறைய இது சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் பெரும்பான்மையான இருக்கக்கூடிய அத்தனை அப்பார்ட்மெண்ட்டில் இதுதான் நடக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து ஒரு எதுக்கு போய் சண்டை போடுறது அப்படிங்கிறது பாதி பேர் விட்டுட்டு போயிடுறாங்க. இன்னொன்று, இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கணும், ஒரு 500 ரூபா எச்சா போனால் போகுது அப்படின்னு கொடுத்துட்டு போகிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி. ஆனால் வந்து இது ஒரு பெரிய ஊழல் ஒரு சைடில் நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சும் விட்டு போட்டிருக்காங்க. இனிமேல் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சு இந்த இதுகளுக்கு தடை பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சாதாரண அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து அது வந்து ஒவ்வொரு இதையும் கடந்து போய் கடைசியில் வந்து ஹைகோர்ட்டில் போய் ரிட் பெட்டிஷன் இன்றைக்கி வந்து போலீஸ் கமிஷனர் வந்திருக்காரு. அவர் வந்து இன்னும் வந்து அந்த நடவடிக்கைகள் சரியாக எடுக்கப்படும் நினைக்கிறேன். அதெல்லாம் சரி எடுக்கப்பட்டு வேகமாக நடந்த விட்டு அந்த பிரச்சனைகள்லாம் முடியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு அசோசியேஷனும் வந்து பண்ணக்கூடிய அசோசியேஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இது இருக்குது அப்படிங்கிறது நல்லபடியாக இருந்தது. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். வணக்கங்க. வணக்கம்.